நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வர்ற ஹோட்டலில் தாங்க. ஓகேங்களா? என்னென்னா ரெகுலராக மெயின்டெனன்ஸ் போகிற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஹீட்ரு. ஓகேங்களா? 10 லிட்டர் மீன்ஸ் ராக்கோல்டு கம்பெனி. உங்களுக்கு தெரியும், ராக்கோல்டோட பழைய மாடல். ஓகேங்களா? ராக்கோல்டு கம்பெனியோட பழைய மாடல். ஓகேங்களா? இதில் என்னென்னா ஹீட்டிங் எலமெண்ட், அந்த கம்பெனி போட்டு ஹீட்டிங் எலமெண்ட் தான். அந்த எலமெண்ட் இப்போ இல்லை. ஓகேங்களா? நான் ஸ்பேரு எலமெண்ட் வாங்கிறதுக்காக மாடல் எடுத்து போனேன். அப்படி வீட்லேயே போட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகி தண்ணி உள்ளே வந்து மொத்தமாக ஹீட்டர் ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுச்சு. அதனால் கனெக்டிங் ஓஸு எல்லாமே மொத்தம் கனெக்டிங் ஓஸ்லாம் பிச்சுட்டு வந்து கனெக்டிங் ஓஸ்லாம் மாற்றி தான் ரெடி பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இப்போ இதோட ஒயரிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதாவது இன்டர்னல் ஒயரிங், ஒரு ஹீட்டரோட இன்டர்னல் ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்ல போகிறேன். வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே. இது 10 லிட்டர். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர். ஓகேங்களா? இது ஒரு சில கம்பெனி வந்து அதிக காஸ்ட்னா காப்பர் கோட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் தான். ஓகேங்களா? காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது பேர் வந்து கார்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கார்கூல் தெர்மல் இன்சுலேஷன். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா கார்கூல் தான். ஓகேங்களா? மீன்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரை தாங்கும். ஏன்னா அந்த ஹீட் வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தண்ணியை பாயில் பண்ணதுனால இந்த கார்கூல் வந்து மெல்ட் ஆகாது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த கார்கூல். அதேமாதிரி என்னென்னா ஹீட் ஆகிட்டு எல்லா ஹீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராம்டாங்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லாஸ் இல்லை தெர்மல் லாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா தண்ணி சூடாகிட்டு ஹீட்ரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த ஹீட்டரை விஸ்டாண்ட் பண்ணுன்றதை வந்து தெர்மல் லாஸில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லாஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து இவ்வளோ நேரத்துக்கு அந்த ஹீட் வந்து இந்த ஹீட்டில் விஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா இந்த ஹீட்டில் வந்து ஹீட்டை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹீட்டை தக்க வைக்கிறதுக்காக ஒரு நம்ம வீட்டு ஃப்ளாஸ்க் மாரி வேலை செய்யணும் வச்சுக்கலாம். மீன்ஸ் டைவர் குடுவைன்னு சொல்லுவாங்க, இல்லை தெர்மல் குடுவைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து என்னென்னா இந்த தெர்மல் இன்சுலேஷன் கார்கூல் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பருக்கு இருக்குல்ல, இந்த ரப்பரும் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ரப்பர் தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா யூனிடெக்னு சொல்லிட்டு இது வந்து ராக்கோல்டோட கம்பெனி தான். ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயர் ஆன் 3 கோர் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் கேபிள். ஓகேங்களா? அதாவது ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து 3 எடுக்கலாம். ஓகேங்களா? எர்த்து பார்த்தீங்கன்னா பக்காவாக காப்பர் லெக் அடித்து தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் காப்பர் லெக் அடித்து தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லெக் தான் அடிச்சிருக்காங்க. எல்லா டெர்மினல்லையுமே பார்த்தா பக்காவாக ஹீட் சிங்க் டேப் அடித்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேலை செய்யும்போது நாமளும் இண்டிகேட்டருக்கெலாம் ஒயர் தனித்தனியாக இல்லாமல் கேபிள் டேக் அடித்து ஒன்றாவே பைண்ட் பண்ணிட்டோம். இதில் இன்புட் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் பிளக் டாப் ஏற்கனவே எரிஞ்சது ஒரு வாட்டி நாம் தான் மாற்றி கொடுத்தோம். இந்த இன்புட் பிளக் டாப் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் ஏவி குந்தன் ஃபைப்ரோஸ் கம்பெனி. ஓகேங்களா? இப்போ 25 ஆம்ஸ்னு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 3 பின் டைப்பு 6 ஆம்ஸ் 240 வோல்ட். ஓகேங்களா? ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து 3 பின் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி, இதை பார்த்துட்டு யாருன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஃபேஸும் நியூட்ரலும் ஈக்குவல் அளவில் இருக்குது. எர்த்து பின் மட்டும் பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லென்த்தாகவும் இருக்கிறதுக்கான ரீசன் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேங்களா? 3 கோர் கேபிள் எடுத்து போகிறோம். அந்த ரீசனை சொல்லிவிடுங்க. 3 கோர் கேபிள் எடுத்து போகிறோம். கேபிள் வந்து வெளியே வரக்கூடாது. நான் முடிச்சு போடல, இங்கே டேப் அடிச்சுட்டு பாருங்கள். இந்த லாக்லேருந்து இழுத்துட்டு வெளியே வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக்கை தாண்டி அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் எடுத்து போகிறேன். இது வந்து தெர்மல் கட் ஆஃப். ஓகேங்களா? மேனுவல் ரீசெட் தெர்மல் கட் ஆஃப். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இதில் வந்து தெர்மோஸ்டேட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தெர்மோஸ்டேட் சுவிட்ச் இருக்குல்ல, தெர்மோஸ்டேட்டும் சரி தெர்மல் கட் ஆஃபும் சரி மேனுவல் ரீசெட்னு சொல்லியிருக்காங்களே, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் பேஸ்டு சுவிட்ச் தான். ஓகேங்களா? இது பர்மனெண்ட்டாக சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணி வைக்கும். நம்ம மேனுவலாக வந்து ரீசெட் பண்ணணும். அந்த மேலே இந்த பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி. ஓகேங்களா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக ரீசெட் பண்ணும். அதை ஆட்டோவாக ஓப்பன் பண்ணணும், ஆட்டோவாக க்ளோஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு டெம்பரேச்சர் பேஸ் பண்ண தெர்மல் சுவிட்சஸ் தான். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டைப் நான் சொல்ல, இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் 250 வோல்ட். ஓகேங்களா? அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் 250 வோல்ட் தான். ரெண்டுமே 20 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங் வரைக்கும் தாங்கும். இப்போ இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன். தெர்மல் கட் ஆஃப் இருக்குல்ல, அதாவது தெர்மல் கட் ஆஃப் ஓட இன்புட்டில் ஃபேஸ் கொடுக்குறேன். தெர்மல் கட் ஆஃபோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுக்கிறேன். தெர்மோஸ்டேட்டோட இன்புட்டில் ஃபேஸ் கொடுக்குறேன். தெர்மோஸ்டேட்டோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுத்து டேரெக்டாக ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இன்புட் நியூட்ரல் எடுத்துகிட்டு வர டேட்டா ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு நியூட்ரல் கொடுத்துட்டேன். இன்புட் எர்த்து எடுத்துகிட்டு வரேன். டேட்டா ஹீட்டரோட பாடியில் போல்டெட்டில் வந்து எர்த்தில் வந்து எர்த்து கொடுத்துட்றேன். இந்த பாடியில் இருக்கிற எந்த போல்டெட்டில் வேணால் எர்த்து கொடுக்கலாம். எல்லாமே எர்த்து தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இண்டிகேட்டர், இந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து ஹீட்டிங் இண்டிகேட்டருங்க. இந்த ரெட் இண்டிகேட்டர் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு பேரலாக கொடுத்துடணும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டோட ஃபேஸ் டெர்மில் இருக்குது. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீட்டிங் எலமெண்ட்டோட நியூட்ரல் டெர்மில் இருக்குது. கொடுத்துட்டேன். இது வந்து ஹீட்டிங் மீன்ஸ் ரெட் கலர் தண்ணி ஹீட் ஆகுதுன்னு காட்டும். இப்போ க்ரீன் பார்த்தீங்கன்னா
மெயின்ஸ் ஆன்னு காட்டும். இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா தெர்மல் கட் ஆஃப் இருக்குல்ல, தெர்மல் கட் ஆஃப்க்கு அவுட்புட்டில் தான் இருக்கணும். தெர்மல் கட் ஆஃப் சுவிட்சுக்கு அவுட்புட்டில் தான் இருக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஹீட்ரு வந்து தெர்மோஸ்டேட் ஃபெயிலியர்ன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சில நேரம் தெர்மல் கட் ஆஃப் ஓப்பன் பண்ணியிருந்ததுன்னா இந்த தெர்மல் கட் ஆஃப் ஓப்பன் பண்ணியிருந்தால் அந்த க்ரீன் இண்டிகேஷன் வந்து எரியாதுங்க. இந்த க்ரீன் இண்டிகேஷன் எரியல்னாலே எல்லாமே எல்இடி டைப் தான். நான் எல்இடியாக இப்போ மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு பல்புமே நார்மல் இன்கண்டன்சன் பல்பு கொடுத்தாங்க. இப்போ நான் எல்இடியாக மாற்றிட்டேன். இதோட பவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.5 வாட் டு 240 வோல்ட்டுங்க. இந்த க்ரீன் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு பாருங்கள். டெம்பரேச்சர் கட் ஆஃப் அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுக்கிறோம். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து நியூட்ரல் கிடைக்குதுல்ல, இன்புட் நியூட்ரல், அதுலேயே நியூட்ரல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இந்த டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த க்ரீன் இண்டிகேஷனும் எரியாது, ரெட் இண்டிகேஷனும் எரியாது. ஓகேங்களா. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கலாம்னா தெர்மோஸ்டேட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெர்மோஸ்டேட்டை கைட்டு புதுசு மாற்றிடலாம். ஓகேங்களா. தெர்மோஸ்டேட்டை கைட்டு புதுசு மாற்றிடலாம். அதேமாரி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரி இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஹீட்டிங் எலமெண்ட் தான். இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா நிக்கல் ப்ளஸ் குரோமியம். 80% நிக்கலும் 20% குரோமியமும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 110 மெகாவும் டிவைட் சென்டிமீட்டர் கியூபுக்கு. இதோட அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 1050 டிகிரி செல்சியஸ், உருகுநிலை பார்த்தீங்கன்னா 1150 டிகிரி செல்சியஸ். இதில் முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் வச்சு சொல்கிறான்னு தெரியல. கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி கூகுளில் கூட செக் பண்ணிக்கங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3000 வாட் டு 240 வோல்ட், அதாவது 3 கிலோ வாட் டு 240 வோல்ட்டுங்க. இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாட் ஹீட்டிங் எலமெண்ட்டு டேரக்ட் வாட்டர் இமர்சர் டைப்பு. சில எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவைக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. அந்தமாதிரி எலமெண்ட்லாம் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தண்ணில் இருக்கும். டேரக்ட் இமர்சர் டைப்பு. இமர்சர்னா தண்ணியில் முங்கி இருக்குன்னு அர்த்தம். டேரக்ட் இமர்ஷன் டைப்பு. இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ஆர்வி வந்து இம்பிள்டாகவே அவன் கொடுத்துட்றான். ஓகேங்களா. என்ஆர்வி தனியாக வராது, என்ஆர்வி வந்து இம்பிள்டாகவே கொடுத்துட்றான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் கொடுத்துருக்கான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் வெல்ட் அடிச்சு கொடுத்துருக்கான். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒயரிங் கனெக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் என்ன டவுட் தான் கேளுங்க. ஒயரிங் வேணால் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன், தெர்மல் கட் ஆஃபோட இன்புட்டில் கொடுக்குறேன், தெர்மல் கட் ஆஃபோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுத்து கொண்டு போய் தெர்மோஸ்டேட்டோட இன்புட்டில் ஃபேஸ் கொடுக்குறேன், தெர்மோஸ்டேட்டோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுத்து கொண்டு போய் டேரெக்டாக ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டேன். இன்புட் நியூட்ரல் எடுத்துகிட்டு வரேன், டேரெக்டாக ஹீட்டிங் எலமெண்ட்டில் நியூட்ரல் கொடுத்துட்டேன். இன்புட் எடுத்துகிட்டு வரேன், போல்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து எர்த்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. போல்ட்டு இந்த பாடியில் கனெக்ட் பண்ணுற எந்த போல்ட்டில் வேணால் நீங்கள் வந்து எர்த்து கொடுக்கலாம். டேரெக்டாக மோட்டர்லேயும் அப்படி கொடுக்கலாம். இப்போ இந்த ஹீட்டிங் இண்டிகேஷன் மீன்ஸ் ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்குல்ல, இந்த ஹீட்டிங் இண்டிகேஷனை பார்த்தீங்கன்னா டேட்டா ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு பேரலாக ஃபேஸ் வந்து ஃபேஸில் கொடுத்துட்டேன், நியூட்ரல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இந்த மெயின்ஸ் ஆன் இண்டிகேஷன் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வந்து தெர்மல் கட் ஆஃப் சுவிட்சோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் இருக்கிற நியூட்ரல்லேருந்து கொடுத்துட்டாங்க. இந்த தெர்மல் கட் ஆஃப் இண்டிகேஷன் எரியலைன்னா தெர்மோஸ்டேட் ஃபெயிலியர் ஆகிருக்கு, தெர்மல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து பர்மனெண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனால் தெர்மோஸ்டேட்டாக மாற்றணும். அந்தமாரி நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் ஃபால்ட்டு தெர்மோஸ்டேட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தெர்மல் கட் ஆஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். மீன்ஸ் தெர்மோஸ்டேட் சுவிட்ச் வந்து ஷார்ட் சர்க்யூட் உள்ளேயே ஷார்ட் ஆகிடும். அந்த கான்டாக்ட் வந்து வெல்ட் ஆகி போயிடும். அந்த நேரத்தில் தெர்மோஸ்டேட் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு பவர் சப்ளை கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதனால் என்னென்னா ஹீட்டிங் எலமெண்ட் தண்ணி அதிகமாக பாயில் பண்ணணும். அதிக டெம்பரேச்சர் வரும்போது இதோட செட்டிங் டெம்பரேச்சரோட இதோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் செட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 டிகிரி செல்சியஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போனா இந்த டெம்பரேச்சர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 80 டிகிரி செல்சியஸில் சர்க்யூட்டை பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணிவிடும். நம்ம மேனுவலாக ரீசெட் பண்ணணும். இந்த உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் இண்டிகேஷன் எரியனாலே கண்ணை முடியுன்னு தெர்மோஸ்டேட் வந்து ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபால்ட்டை அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ஆர்வி ஹீட்டர்லையும் என்ஆர்வி வந்து இன்புட்டில் தான் இருக்கும். என்ஆர்வி சில நேரம் அவுட்புட்டில் இருக்குன்னு நினச்சிக்கலாம். என்ஆர்வி வந்து இன்புட்டில் தான் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ஆர்வி இன்புட்டில் இருக்கும். என்ஆர்வி எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் இன்லெட் கொடுக்கணும். என்ஆர்வி இல்லாத இடத்துல வந்து அவுட்லெட் கொடுக்கணும். ப்ளூ வந்து இன்புட்டு, ரெட் வந்து அவுட்புட்டுங்க. வாட்டர் இன்லெட் அவுட்லெட் சொல்கிறேன். இந்த ஹீட்டரை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிட்டு எதனால் டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்களே. இதில் என்ன குறைந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றி போடுறேன். ஓகேவான்னு கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் அப்படி பசங்கிட்ட பேசி பழகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. அதேமாதிரி இதில் போட்டுக்கிற இன்சுலேஷன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தெர்மல் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாத் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. ஃபைபர் ஸ்லீவ்னு பாண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாத் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹீட்டிங்காக அதிகமாகும். மோட்டர் வைண்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹீட்டருக்கு என்னென்னா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா பிவிசி இன்சுலேட்டட் ஒயர் தானே. பிவிசி இன்சுலேட்டட் ஒயர் தான் இந்த காப்பர் ஒயர் ஃபுல்லாகவே. அந்த ஒயர் மெல்ட் ஆகக்கூடாதுன்றதால நம்மளுக்கு வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் ஒயர் போட்டிருக்காங்க. ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவ் போட்டிருக்காங்க நண்பர்களே.